guys, this is Nifty team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் நம்மளோட அட்வான்ஸ் ரோலை வச்சும் எப்படி அக்யூரஸியாக இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின், எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் எதுவும் இருக்காது கைஸ். இது முழுக்க முழுக்க செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அதாவது ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட்டில் பையர்ஸ் எப்படி போய் வின் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 25,010 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. மினிமம் ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? மார்க்கெட் ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,960, அதாவது ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? அதாவது இன்சைட் மார்க்கெட் ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை, இங்கே இருந்தது. ஆக்சுவலாக 24,960. அப்போது உங்களுக்கு இந்த மணி இதில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,900 அப்படின்ற காலும், மேலே பார்த்தீங்கன்னா 25,000 அப்படின்ற புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? நம்ம இந்த மணி தான் ட்ரேட் எடுப்போம். அதனால் இது சொல்கிறேன். மார்க்கெட் நெகட்டிவ், அதாவது ஒரு ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்றதுனால நம்ம போய்ட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு புட்டை தான் பார்த்தோம். ஆக்சுவலாக நம்ம இந்த மணி 2 சார்ட்டை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் வருதோ அதில் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழேன்றதுனால நம்ம போய் புட்டை பார்த்தோம். ஆக்சுவலாக 25,000 அப்படின்ற புட்டை தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதுதான் ஆக்சுவலாக 25,000ன்ற புட்டோட சார்ட்டு. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக பாருங்கள், இது எக்ஸாக்டாக 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. அதாவது இவனோட ஓப்பன் ப்ரைஸ் இது 187. ஓகேங்களா? இவனோட எஸ்டர்டே ஐ இது. ஓகேங்களா? ஓகே, இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து இவன் மேலே போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே லோவில் இவன் எஸ்டர்டே லோவில் டச் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, எஸ்டர்டே லோவில் டச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறான் 10 நிமிஷத்தில். 148ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? 10 நிமிஷத்தில் மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது கால் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணலை, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எல்லாமே அவன் 10 நிமிஷத்தில். ஓகேங்களா? இவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கிறான். ஆனால் இவன் லோவை டச் பண்ணியிருக்கிறான். ஓகேங்களா? ஆக்சுவலாக இவன் லோவை உடைக்காமல் இங்கே இருந்தான் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாம். யார் லோ கிட்ட போகிறாங்களோ அவனை வச்சு எடுக்கலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஏன் அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா, காலும் ஐயை உடைக்கலை, புட்டும் ஐயை உடைக்கலை, இன்சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஐயை உடைக்காமல் இவங்க 2 பேருமே லோவை உடைக்கக்கூடாது. அதாவது புட்டு ஐயை உடைச்சா கால் லோவை உடைக்கக்கூடாது. அதேமாதிரி கால் ஐயை உடைக்கலை அப்படின்னா புட்டு லோவை உடைக்கக்கூடாது. இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது கால் ஆப்ஷன் இன்சைடில் இருக்குது, மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இவன் புட் ஆப்ஷன் மட்டும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேங்களா? இன்னொன்று, 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறானுங்க. ஓகேங்களா? 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா 2 ப்ரீமியத்தும் கரைக்க போகிறாங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம். இன்சைட் மார்க்கெட்டில் இதுதான் பெரும்பாலும் நடக்கும். இதில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வந்தவுடனே நம்ம ஒரு 1 ஹவருக்குள்ளே எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். இல்லைனா 2 ப்ரீமியத்தை கரைச்சிக்கிட்டே இருப்பானுங்க. ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது புட்டு மார்க்கெட் நெகட்டிவ்ன்றதுனா மார்க்கெட் புட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அதாவது நெகட்டிவாக இருக்கிறான் அப்படின்னாலே புட்டு தான் எப்போவுமே கொஞ்சம் பவராக இருப்பான். ஓகேங்களா? ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கிறதுனால இவனும் பர்ஃபார்ம் பண்ண திணறுவான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம 2 ப்ரீமியத்தை வச்சு பார்க்குறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஆஃபில், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரத்தில் இவன் தான் லோவை உடைக்க முடியாமல் லோ உள்ளே வரான். ஓகேங்களா? ஏன் இவன் லோ உள்ளே வரான், இவனை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் தான் அட்வான்ஸ் லெவலில் மேலே தாண்டுறான். ஓகேங்களா? மேலே தாண்டி புல் பேக்கில் நிற்கிறான் பாருங்க. எக்ஸாக்ட் 148ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், இங்கே கரெக்டாக நிற்கிறான். ஓகேங்களா? இன்னொன்று, கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே
நோ ஓகேங்களா. இன்னொன்று இன்சைடில் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா, இன்சைடில் இருக்குது. ஓகேங்களா, ஐயை உடைக்காமல் லோவை உடைக்காமல் இன்சைட் இருக்குது. மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்குது. அப்போது இவன் லோவை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் ரூல். ஓகேங்களா, அதனால தான் இவன் அட்வான்ஸ் லோவை தாண்டும் போது என்ட்ரி கொடுத்தோம். ஆக்சுவலாக இங்கே தான் என்ட்ரி 150 அப்படின்னா இவன் ஓப்பன் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 187 அப்படின்னும்போது 37 பாயிண்ட் இருக்குது. நம்ம 30 பாயிண்ட் கிடச்சாலே போதும். ஆக்சுவலாக 30 பாயிண்ட் கூட கிடையாது. ஃபஸ்ட் ஒரு 15 பாயிண்ட்டும், அதாவது 150 நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 65 வெளியே வந்துடணும். ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சு இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கலாம். இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா இவன் இவ்வளோ தூரம் போவான், எது வரைக்கும் போவான்றதுலாம் யாருக்குமே தெரியாது. அதனால் நம்ம ரெகுலராக என்ன மார்க்கெட்டில் நடக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அப்போது 15 பாயிண்ட் வந்து மூவ் ஆகும் எப்போவுமே. ஓகேங்களா, அந்த 15 பாயிண்ட்டில் வெளியே வந்துட்டு ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சு ஒரு ½ hour வெயிட் பண்ணும்போது இந்த போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக இவன் எங்கே போய் ரிட்டர்ன் ஆகிறான் பாருங்கள். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே வரைக்கும் போகிறான். இவன் எஸ்டர்டேயை போய் உடைக்க முடியாமல் கீழே வரான் பாருங்கள். இந்த ஃபாலை தான் நம்ம காலை வச்சு எடுத்தோம். ஏன் அப்படின்னா இவன் ஐயை உடைக்கலைன்னும் போது கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. அது ஒரு ரூல். ஓகேங்களா, நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அப்போது 24,900 அப்படின்ற இந்த மணி கால் ஆப்ஷன் தான் நம்ம போய் சூஸ் பண்ணோம். இதுதான் இந்த மணி கால் ஆப்ஷன். இவன் பாருங்கள், எக்ஸாக்ட் இவனும் கரைஞ்சி வந்து அட்வான்ஸ் லெவலில் நிற்கிறான். ஓகேங்களா, பக்காவாக அட்வான்ஸ் லெவலில் நிற்கிறான் இவன். ஓகேங்களா, ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும்னா இவன் லோவை உடைக்கக்கூடாது, லோவுக்கு கீழே இருக்கக்கூடாது. இருந்தாலும் அவன் ஒன்று லோ கிட்ட வந்துடுவான், இல்லை லோ உள்ள வந்துடுவான்றது தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் இவனை எடுத்தோம். ஏன் இவனை எடுத்தோம்? அவனும் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. ஓகேங்களா, இன்னொன்று அவன் ஐயை உடைக்கலை, ரொம்ப முக்கியம் இது. ஓகேங்களா, ஐயை உடைக்கலை. ஓகேங்களா, அதனால தான் இவனை எடுத்தோம் போய்ட்டு. ஓகேங்களா, அவன் கரெக்டாக ஐயை உடைக்காமல் ஃபாலோ ஆகும்போது இவனை நம்ம லோவுக்கு கீழே இருந்ததுனால எடுத்தோம். இவன் கரெக்டாக அட்வான்ஸ் லெவல்லையும் சப்போர்ட்டில் இருக்கான். எப்போதுமே ஒரு சப்போர்ட்டில் நிற்கிறான் அப்படின்னா ஒரு சும்மா நிற்க மாட்டான் அவன். ஓகேங்களா, அதாவது அவன் வீக் ஆகும்போது தான் இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். அவன் ஏன்னா அவன் ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்ட்ராங்காகி மேலே போனவன். ஓகேங்களா, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போய் எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் ரிட்டர்ன் ஆகிறான். ஓகேங்களா, அப்போ தான் இவனை எடுக்கணும். அவன் வீக்கானவனை எடுக்கணும். வீக் மீன்ஸ் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, இல்லை எஸ்டர்டேயை கீழே உடைக்கும் போது இவனை எடுக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் அவன் வீக் ஆகிறான். அப்போ தான் இவனை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இவனை இவனை செகண்ட் ஹாஃபில் இவனை எடுக்கிறோம். அதாவது இவன் அட்வான்ஸோட சப்போர்ட்டில் இருக்கிறதுனால 37, 40 எடுத்திருந்தால் கூட எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும். ஓகேங்களா, இவனோட எஸ்டர்டே லோ 165, ஒரு 25 பாயிண்ட். ஓகேங்களா, எக்ஸாக்டாக பாருங்கள், இவன் அது வரைக்கும் தான் போயிருக்கான். ஓகேங்களா, எக்ஸாக்ட் இவன் அது வரைக்கும் தான் போயிருக்கான். ப்ரீவியஸ் க்ளோஸ் 175 வந்து இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 200 சில்லற. ஆக்சுவலாக இவன் ப்ரீவியஸ் க்ளோஸில் போய்ட்டு கீழே வந்துட்டான் பாருங்கள். எக்ஸாக்ட் கீழே வந்துட்டான். ஓகேங்களா, 1 செகண்ட் ப்ளீஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடு நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எதனால் எடுத்தோன்னமோ, ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் லோ கிட்டே இருந்தால் லோவை உடைக்கக்கூடாது, அந்த கான்செப்டை வச்சு நம்ம அட்வான்ஸோட தாண்டும் போது எடுத்தோம். அதே காலை ஏன் எடுத்தோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன் ஐயை தாண்டவே இல்லை, ஐயை தாண்ட முடியாமல் கீழே வரான். கீழே வரும்போது கால் ஆப்ஷன் லோவுக்கு கீழே இருக்கக்கூடாது, அதனால் இவனை எடுத்தோம். இவ்வளோ தான், சிம்பிள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக இவனை காலை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இவன் ஓப்பனுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன். அப்போது இவன் ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ், இல்லை எஸ்டர்டே லோ, அது வரைக்கும் தான் போக முடியும். மேக்ஸிமம் பாருங்கள், எஸ்டர்டே லோ அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸே தாண்ட முடியல பாருங்கள். ஓப்பன் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, அப்போது இவன் இங்கே, அதாவது இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸையோ இல்லை இவனோட எஸ்டர்டேலோ தாண்ட முடியாமல் கீழே வரும்போது திருப்பியும் போய் நம்ம புட்டை எடுக்கிறதா எடுக்கலாம். அது மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான், இல்லை 2 ட்ரேடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ணவே கூடாது. அதனால தான் நம்ம 2வது ட்ரேடு, 3வது ட்ரேடு நம்ம போஸ்ட் போடவே இல்லை ஆக்சுவலாக. 125 அப்படின்ற 25,000 அப்படின்ற புட்டு தான் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் ஆஃபில் எடுத்த ட்ரேடு தான். இவன் பாருங்கள், திருப்பி அதே இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான். அதாவது அதே அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து எக்ஸாக்ட் இவன் பர்ஃபார்ம் பண்ணுறான். ஓகேங்களா, ஆக்சுவலாக எஸ்டர்டே லோ, ஏன் இவன் எஸ்டர்டே லோவில் வந்து சப்போர்ட் எடுக்கிறான்? ஆக்சுவலாக
கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணவன் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அவன் எஸ்டர்டே லோவையே தாண்ட முடியாமல் அதை தொட்டுட்டு கீழே வரான். அப்போ லோவையே தாண்ட முடியாமல் கீழே வரும்போது புட் ஆப்ஷன் எப்படி லோவை உடைப்பான்? அதான் லாஜிக், அதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போது இவன் கரெக்டாக 148 அட்வான்ஸோட வந்து சப்போர்ட் எடுக்கும்போது திருப்பியும் எடுக்கலாம் நம்ம புல் பேக். இது ஒரு அருமையான என்ட்ரி. இது ஆக்சுவலாக இவனை எடுத்தால் நீங்கள் டார்கெட் எது வைக்கினா திருப்பியும் அதே ஓப்பன் தான். ஓகேங்களா? அவன் ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே கால் ஆப்ஷன் இருக்கிறதுனால இவன் கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஓப்பனையும் தாண்ட போகிறான்றது இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் அது. ஓகேங்களா? ஏன்னா வீக்லி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேவை தவிர வீக்லி டேஸில் எவனா ஒருத்தன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஓப்பன் மேலேயும் இருப்பான். இவன் கீழே வந்து அவன் மேலே போவான், அவன் கீழே வந்து இவன் மேலே போவான். ஓகேங்களா? இப்போ அவன் கால் ஆப்ஷன் தாண்ட முடியாமல் கீழே வந்த காரணத்தினால இவன் கீழே வந்திருந்தாலும் திருப்பி அவன் மேலே போயிடுவான். ஏன்னா அவன் தாண்ட முடியாமல் தொட்டுட்டு கீழே வருவான். வரும்போது இவன் திருப்பியும் அது மேலே போகிறான் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? இன்னொன்று மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிடுச்சு டோட்டலாக. அவன் வந்து கால் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே லோவையும் உடைச்சிட்டான். அப்போ எஸ்டர்டே லோ உடைச்சா புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயே தாண்டணும். ஓகேங்களா? மார்க்கெட்டும் லோவை உடச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது இவன் இந்த இடத்துலேருந்து ஓப்பனை தாண்டி ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டும் போது திருப்பியும் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுனா எடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா இங்கேயே தான் எடுக்கணும். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டோட்டலாக கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவையும் மார்க்கெட் எஸ்டர்டே லோவையும் உடச்சிருச்சு. அப்போது இவன் ஐயை உடைக்கணும் அப்படின்றது தான் ரூல். ஓகேங்களா? இவன் ஐ கிட்ட இருந்தாலோ இல்லை ஐயை தாண்டிட்டாலோ ஐ கீழே தான் இருந்தான், இவன் இங்கேருந்து கரெக்டாக மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 24,900 அப்படின்ற கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எப்போ லோ உடைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 மணிக்கு உடச்சிட்டான். 12 மணிக்கு, அதாவது 11:50க்கு உடச்சி 12:05க்கு புல் பேக்கில் நிற்கிறான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கிங்க, 12:05. ஓகேங்களா? மார்க்கெட் எப்போ லோ உடைக்குது அப்படின்னா சேம் சினாரியோ தான். ஓகேங்களா? அதே 12:05க்கு மார்க்கெட்டும் உடைக்குது. எப்போதுமே மார்க்கெட்டும் ப்ரீமியம் ஒரே கண்டிஷனில் இருக்குதுன்னா பவராக இருக்குதுன்னு அர்த்தம். மார்க்கெட் அப்போ நல்லா ஃபாலோ ஆக போகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், தெளிவாக 11:50க்கு இவனை ஓட்டிக்கிறான், புல் பேக்கில் இவனை நிற்கிறான். அப்போது தெளிவாக தெரிஞ்சிருச்சு 12:10க்கே தெரிஞ்சிருச்சு புட் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஐயை தாண்ட போகிறோம் அப்படின்ட்டு. ஐ கீழே இருந்தாலும் ஐ உள்ள வந்துடுவோம் அப்படின்ட்டு. எத்தனை மணிக்கு? 12:10க்கு. அதாவது இந்த இடத்துல இங்கே வந்து நிற்கிறான் பாருங்கள், ஓப்பன் கீழே நிற்கிறான். எக்ஸாக்டாக இவன் ஓப்பன் கீழே இருந்தாலும் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே லோவையும் உடச்சிட்டான். மார்க்கெட்டும் சேம் சீனரியில் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவையும் உடச்சிட்டான். அப்போது புட் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா காலும் மார்க்கெட்டும் சேம் சீனரியில் இருக்குது. அவன் லோ உடச்சதுனால இவன் ஐயை உடச்சாகணும். ஓகேங்களா? இன்னொன்று ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே இருக்கிறதுனால ஓப்பனை தாண்டிடணும். அவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போய் ஆகணும். அது போகணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனால் அப்படி தான் ரூல். ஒருத்தன் கீழே இருந்தால் ஒருத்தன் மேலே இருக்கணும். எக்ஸ்பைரியில் மட்டும்தான் 2 பேருமே மேலே போக முடியாமல் கரைப்பாங்க. மிச்சப்படி வீக்லி டேஸ்லாம் கண்டிப்பாக மேலே ஒருத்தன் போயிடுவான். ஓகேங்களா? ஓகே. ஆனால் இது எல்லாமே 100% கிடையாது. எல்லாமே 80 to 90% தான். நடக்காமையும் போகலாம். அப்போது இதில் நம்ம தெளிவான மணி மேனேஜ்மெண்ட்டும் தெளிவான டிசிப்ளின் ட்ரேடும் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கன்சிஸ்டடாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துலையே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ஐயை தாண்ட போகிறான் அப்படின்ட்டு. அதாவது 170 இருந்து மார்க்கெட் 200 வரைக்கும் போகுது அப்படின்ட்டு தெரியுது உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவன் தாண்டி போயிருக்கான். இந்த போனஸ் பாயிண்ட்லாம் பிடிக்கணும். நீங்கள் இந்த 190ன்ற இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா லோ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு 190 அப்படின்னா 175 ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? எடுத்துகிட்டு விட்டுடணும் நீங்கள். ஓகேங்களா? 2 லாட் அடிச்சிங்கன்னா ஒரு லாட்டை 15 பாயிண்டில் கட் பண்ணிட்டு ஒரு லாட் ட்ரைனிங் சர்வீஸ் போட்டு வச்சுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிங்கன்னா இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? எப்போதுமே வந்து ஒரு இடத்த, அதாவது இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒருத்தன் வந்து 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணினே இருக்கும்போது லோக்குள்ளேயே 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒருத்தன் மட்டும் லோவை உடச்சிட்டான் அப்படின்னா இன்னொருத்தர் கண்டிப்பாக ஐ வரைக்கும் போயிடுவான். ஓகேங்களா? நேற்று மார்க்கெட்டும் அப்படி தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம புட்டை எடுத்தோம். ஏன் தெளிவாக சொல்லிட்டோம். லோ கிட்டே இருக்கிறான், காலும் மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்குது. அப்போ இவன் லோ உடைக்கக்கூடாது, எடுத்தோம். ரெண்டாவது ட்ரேட் கால் ஆப்ஷன் சேம் அதே தான். புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கல.
அப்போது கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. அட்வான்ஸ் லெவலில் இருந்தால் சப்போர்ட்டில் வச்சு எடுத்தோம். ஓகேங்களா. 3வது என்ட்ரி நம்ம போஸ்ட் போடலை. ஆனால் 3வது என்ட்ரியும் சூப்பரான என்ட்ரி தான். ஓகேங்களா. 3வது என்ட்ரி எதனால் எடுக்கிறோம், அதாவது கால் ஆப்ஷன் வந்து லோவையும் உடைச்சிட்டான், மார்க்கெட்டும் லோ உடைச்சிச்சு. அப்போ கால் ஆப்ஷன் லோ உடைச்சா புட் ஆப்ஷன் ஐ வரைக்கும் போகணும், இல்லை ஐயை தாண்டி மேலே போகணும் தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இன்டெப்த்தாக இன்னும் நிறைய விஷயம் உள்ள நம்ம சொல்லியிருப்போம். இது ஆக்சுவலாக ஒரு ஓவராலாக சொல்கிறோம், எல்லாம் புரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாக எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.